நம்மளோட ஹியூமன் செல் இந்த மாதிரி தகன்னு உள்ளே ஜொலிக்கணும்னா அதுக்கு நாம் செய்ய வேண்டிய வேலையை பற்றி பார்க்கலாம் வாங்க. அதாவது நம்மளுடைய செல்களை புதுப்பிக்கிறதுக்கு பேர் தான் ஆட்டோஃபேஜி அப்படின்று சொல்கிறோம். இந்த ஆட்டோஃபேஜியில் மேக்ரோஃபேஜ், மஸ்ட் செல், ஃபைப்ரோபிளாஸ்ட், எண்டோதீலியல் செல், பேசோஃபில், மோனோசைட், டி செல், பி செல், நியூட்ரோஃபில், ஈஸ்னோஃபில், டென்ட்ரைட்டிக் செல், நேச்சுரல் கில்லர் செல்னு இருக்கிற நம்ம செல்லுக்குள்ளே இருக்கிற இம்யூன் பவரில் இயங்கக்கூடிய இம்யூன் செல்களை புதுப்பிக்கிற வேலையை தான் இந்த ஆட்டோஃபேஜி செய்யுது. உதாரணத்துக்கு ஒரு வைரஸ் நம்மளை தாக்க வரும்போது நம்மளோட செல்லானது அந்த வைரஸை எதிர்த்து போராடி நம்ம உடம்பை நல்ல ஒரு இம்யூன் பவரோட வச்சுக்கிறதுக்கு உதவுது. இது எப்போ நம்ம உடம்புக்குள்ளே நடக்கும் அப்படின்னா நம்ம விரதம் இருக்கும்போது இது நமக்கு நடக்குது. இந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் நமக்கு கிடைக்குது. உதாரணத்துக்கு 2 ஹார்மோன் இருக்குது. ஒன்று கிரிலின், இன்னொன்று லெப்டின். கிரிலின்கிற ஹார்மோன் நம்மளுடைய பசியை தூண்டுறதுனால நமக்கு பசி எடுக்குது. அதே லெப்டின்கிற ஹார்மோன் நம்ம பசி போதும், சாப்பிட்டேன், ஃபுல்லாகிடுச்சின்னு சொல்கிறதுக்காக லெப்டின்கிற ஹார்மோன் இயங்குது. இந்த கிரில்லின்கிற ஹார்மோனும் லெப்டின்கிற ஹார்மோனும் இப்போ நிறைய பேருக்கு இப்போ இருக்கிற ஸ்டேஜில் நிறைய பேருக்கு பசியை எடுக்கிறதில்ல. அப்படியே எடுத்து பசி எடுத்து சாப்பிட்டாலும் இது போதுங்கிற அளவுக்கான அந்த திருப்தியே கிடைக்கிறதில்ல. இதுக்கு காரணம் இந்த கிரில்லின் அண்ட் லெப்டின்கிற ஹார்மோனுடைய செயல்பாடுகள் குறையிறதுனால தான். இந்த செயல்பாடுகளை நமக்கு நாமே புதுப்பிச்சுக்க முடியும். இதை புதுப்பிக்கிற ஒரே வேலையை செய்கிறது தான் நம்ம விரதம் இருக்கிறது. எல்லா செல்களுமே தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கும். தன்னைத்தானே புதுப்பிக்கிறதுனால கொரோனா மாதிரியான வைரஸ்கள் வந்தாலுமே நம்மளுடைய செல்லானது அதை எதிர்த்து போராடி அதை ஜெயிக்கிறதுக்கான சக்தி அந்த செல்லுக்கு வந்துடும். எந்த வைரஸாக இருந்தாலும் அதை எதிர்த்து போராடக்கூடிய சக்தியை நம்மளோட செல்களுக்கு இந்த விரதம் இருக்கிற முறையில் ஆட்டோஃபேஜிங்கிற முறையில் நம்ம செல்களை புதுப்பிச்சுக்கிறோம். இதை நீங்களும் செய்யுங்க. ஹெல்த்தியாக வாழுங்க. நன்றி, வணக்கம்.